ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நான் என்ன சமைச்சேன்னு பார்க்கலாம். இப்போ காலையில் குடிக்கிறதுக்கு சத்து மாவு கஞ்சி காய்ச்சி வச்சுருக்கேன். நான் எப்போவுமே காய்ச்சுற மாதிரி தான் சத்து மாவில் பால் போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். சர்க்கரை எதுவும் போடாமல் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு தோசை தான் சுட்டு வச்சுருக்கேன். தோசைக்கு தொட்டுக்கு புதினா சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய்லாம் போடாமல் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமாக புளி வச்சு இந்த சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாதுளம்பழமும் உரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் மதியம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் செஞ்சு வச்சுருக்கேன். சாப்பாட்டுக்கு எறா குழம்பு தான் செஞ்சுருக்கேன். எறா குழம்புல முள்ளங்கியும் கத்திரிக்காவும் போட்டு குழம்பு செஞ்சுருக்கேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க சிறுபருப்பு போட்டு பீட்ரூட் கூட்டு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் நான் சமைச்சிருந்தேன். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.